ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். சட்டசபையில் இன்னைக்கு 13வது நாள். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வழக்கம் போல ஆனால் பறந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்வி கணைகளோடு மானிய கோரிக்கை விவாதத்தில் நிற்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் சட்டசபைக்குள்ள நடக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து நம்மளால் எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவு உள்வாங்கிக்கிறோம். சம சீனுவாக்குள்ள போறோம். 13வது நாள் காலை 9 மணி அப்படின்ற மாதிரி தான் அடிச்ச உடனே சபாநாயகர் ஐயா உள்ள வந்தோடனே எல்லாரும் எந்திரிச்சு நிற்க, நான் இன்னைக்கு முதல்ல ஒரு குரலோட ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி ஐயா திருவள்ளுவரை துணைக்கு கூட்டிட்டு வந்து கப்புன்னு ஒரு குரலை அடிச்சு விட்டாரு. எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சு நின்று சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே சபாநாயகர் ஐயா உதயநிதி ஐயா ஆரம்பிங்க இன்று உங்களுடைய விஷயத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிக்கிறேன். இந்த கர்நாடகாவில் 3 பேரை சிடக்கம் சுட்டு கொண்டு விட்டாங்கல்ல, அது எதேச்சியாக நடந்த மாதிரி இல்லையா, எல்லாம் பயங்கரமாக கூட்டு போய் சித்திரவதை பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி நீங்கள் விசாரிச்சீங்களா இல்லையா? என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? அமைதியாக மற்ற விஷயங்களெல்லாம் கப்பு கப்புன்னு பேசுறீங்க, இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முதல் வெடியை பார்த்தா வச்சார். கர்நாடக மாநிலத்தில் ஹானூர் அருகே அந்தோனிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் அந்த மாநில வனத்துறையால் கடந்த 15ஆம் தேதி அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அவையினுடைய கவனத்திற்கு இதை எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி சுட்டு கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னு இந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சியை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். நான் குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் இந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார். அப்போ நேரிலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா? கர்நாடகா மாநில காவல்துறைக்கு பதிலாக ஒரு மேல்மட்ட நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு வலியுறுத்தணும்னு நான் ஏற்கனவே இந்த அவையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக இந்த மாநில முதலமைச்சரோடு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா? இந்த பிரச்சனை நடந்த உடனே முதலமைச்சரோ அமைச்சரில் இருப்பவர்களோ கர்நாடகா போய் இறந்த தமிழர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். தப்புன்னு சபாநாயகர் ஐயா இடை மறித்து, ஐயா கேள்வியை சுருக்கமாக கேளுங்க, ரொம்ப லென்த்தாக நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா எங்களுக்கு பதில் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கேள்வியை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் ஐயா வழக்கம் போல அவருடைய ட்ரேட்மார்க் இருக்குல்ல, உட்காருங்க அப்படி வரல உட்கார சொல்லிட்டார். மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டீங்க, நீங்கள் விரிவாக அதுக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துருக்கலாம். இது 3 அமைச்சர் ஏற்கனவே விரிவாக பதில், சட்டத்துறை அமைச்சர் அதுக்கு விரிவாக பதில் சொல்லிட்டாங்க, வனத்துறை அமைச்சர் அதை பற்றி பதில் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது பிரேத விசாரணையில் நடந்திருப்பதற்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கைக்கும் கர்நாடகா சொன்னதுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டீங்க, அதுதான் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அது குறித்து அமைச்சர்கள் பதில் உரையை தயார் செய்த பிறகு விரிவாக எடுத்து பேசலாம். அது வாய்ப்பு தரேன், விரிவாக அதை பற்றி பேசலாம். இல்லை அது சொல்லியாச்சு, அதுதான் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதுக்கு உரிய பதிலை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் பெற்று நம்மளுக்கு பதில் அளிப்பார். அப்படியே அடுத்து அரச புரசலா இல்லை, அப்படியே சட்டசபையிலே ஓடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆதவர்ஜனா எந்திரிச்சு, விமான நிலையம் வேணுமா, விவசாயிகளின் வாழ்வாதாரமா, அப்படியே ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தா எங்கள் ஐயாவுக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் தான் பெருசாக தெரிஞ்சது, அதனால விமானமும் வேணாம் ஒன்று வேணாம் போடுங்க அப்படின்னு சொல்லி தடையை போட்டு விவசாயிகளை வாழ வச்சது எங்க ஐயா தான் அப்படின்னு சொன்னோன்னே வழக்கம் போல மலமள மேட்சையை தட்டுறாங்க. பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார், இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு,
கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக, விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள் 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசுனதில்ல, மக்களுடைய குரலுக்கு பேசுனதில்ல. சடக்குன்னு இபிஎஸ் ஐயா இருந்துச்சார். சரி, மேசையெல்லாம் தட்டிட்டீங்களா? இப்போ மேட்ருக்கு வருவான். இப்போ ஒரு 90% நிலத்தை கையகப்படுத்தி காசு இதெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இப்போ அந்த காசை விட்டுருந்து வாங்குவீங்களா, நிலத்தை விட்ட கொடுப்பீங்களா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. தடக்குன்னு இதுக்கு பதில் சொல்றதுக்கு நிர்மல் குமார் ஐயா எந்திரிச்சாரு. அவர் எந்திரிச்சு இங்க பாருங்க 90 எல்லாம் சும்மா, அது பேக்கா சொல்றது. இது ஒரே ஒருத்தருக்காக, அதாவது இந்த G2 மாப்பிளைக்காக வந்ததுன்ற மாதிரி சொல்லி விட்டாரு. அவ்வளவுதான். சர்ன்னு பிளைட் கிளம்பிச்சா இல்லையா? கிளம்பிருச்சு. இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது. அரசு நிலங்களாக இதுல காட்டப்பட்ட நிலங்கள் 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதுல கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதுல பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல 1558 ஏக்கர் நீர்நிலைகள் காட்டப்படும். இதுவரைக்கும், அதாவது 90%, நேத்தே பேட்டியில அண்ணன் தங்கம் தன் பலர் சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி நம்ம கையாளக்கூடிய திறமை இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்ல டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சனா இருக்கும். இது எப்படின்னா, இப்ப இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்ப இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல.
இது அதுவே பண்ணாமல் என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதுல வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G-ஸ்கொயர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது, வேற யாருக்காகவும் இல்லை. அப்படியே G-ஸ்கொயர் மருமகன் அப்படி ஒரு வார்த்தையை கொளுத்தி போட்டதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த பக்கம் கேட்டவொடனே சடக்குன்னு தங்கம் தென்னரசை எழுந்திச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வழியில் தான் வருவீங்கன்னா அதே வழியில் நானும் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் இல்லையா? நீங்கள் எந்த லாட்ரி மருமகனுக்காக இந்த திட்டத்தை கைவிட்டீங்க அப்படின்னு என்னாலையும் கேட்க முடியுங்க, நாங்களும் கேட்போம்ல அப்படின்னு கேட்க பழையபடியும் குய்யோ முறையோட அமைக்காரோட சபாநாயகரே உட்காருங்க அவருக்கு உட்காருங்கன்னு சொல்லியே டயர்டாயிரும். மான் உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G-ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். மாண்புமிகு உட்காருங்க. அவர்தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். அப்படியே ஒரு விளக்கத்தை சொன்னார் தங்கம் தென்னரசையா. இங்கே பாருங்க, நாங்கள் என்னமோ சீட்டு குலுக்கி போட்டு அங்கே உட்காந்து எடுத்து கொடுத்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ஒரு 5-6 இடங்களை காட்டி அதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா AAI அவங்க இந்த இடம் வேண்டாம், இந்த இடம் வேண்டாம், இது சூழலியல் இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி இது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகளை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் இத்தியாதி எல்லாம் என்னமோ நாங்கள் ராத்திரி போனோமா அப்படியே சடக்கு நிறுத்திட்ட மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? ஏஐ அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூர்ல பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்கிறோம், பன்னூர்ல பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்க போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்ல இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி, சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்ல போக முடியல. சவுத்துக்கு போறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பாக்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேரம் வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல் மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்க போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்க வரோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைட்ல போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்கிறோம். பன்னூர் ஒன்று பார்க்கிறோம், பரந்தூர் ஒன்று பார்க்கிறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பாரிசன் ஸ்டடிஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்தை பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்கள்ல பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயம். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்துல போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும்.
அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போதுதான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்னு காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணிதான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பது. ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிர்மல்குமார் ஐயா ராத்திரி முழுக்க ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கார். என்னன்னா அங்கே வாய்க்கா ஓடுது, விவசாய நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்கே நீங்க ஓடுபாதை அமைச்சீங்கன்னா மழை நேரத்தில் இப்போ நமக்கு இந்த ரோட்டு ஓரத்தில் சடக்குன்னு தோண்டி டயர் பதிஞ்சுக்கிறதுல அது மாதிரி ரன்வேல டயர் பதிஞ்சுக்குச்சுன்னா பிளேக்கு எப்படி டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கார்லா. நல்ல கேள்விதானே. 90% 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம் சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதுல 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதுல வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி என்ன மாதிரினா யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து உள்ளூர்ல அதான் நான் சொல்லப்பட்டிருந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேல கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவுக்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போதான் வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே வந்து அதை சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னதான். ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே வந்து இங்க இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகுதான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தார். சடக்குன்னு நம்ம எடப்பாடியை எழுந்துச்சார். ஐயா சபாநாயகர்களே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க டயர் பதிஞ்சுக்கிறது அதை எடுக்க முடியாது, எல்லாம் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையை நான் பாராட்டுறேன். ஆனா இப்ப காசை கொடுத்தோம்ல விவசாயிகள்கிட்ட, அந்த காசை எப்படி திருப்பி வாங்குவீங்க? அந்த இடத்த கொடுப்பீங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா பதில் மட்டும் சுத்தி சுத்தி வருது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்க பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகை விவசாயிடத்தை கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயி கொடுப்பீங்களா, இல்லது வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லது விவசாய இடத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீர்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். அப்படியே டமக்குன்னு தொழில்துறை அம்மா எந்திரிச்சாங்க, கீர்த்தனா அம்மா எந்திரிச்சு, முன்னாள் முதல்வர் இப்படி கேட்கலாமா? அந்த இடத்த கையகப்படுத்தினா அதை தூரையா போட்டுருவோம். அங்க ஏதோ கல்டிவேஷன்லாம் நடக்குது, சம்பா தாளடி ஈழடி 3 ரூபா 30 ரூபா எல்லாம் நடக்குது இல்ல, அதை நாங்க உயிர்ப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையை உள்ள போட்டிருக்காங்க. அது எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுதாங்க. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து அங்க வந்து பல காலமா ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசன்ல டிஃபரெண்ட் அந்த இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன்ல கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசன்ல பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000 ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் வந்து ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாம பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளைநிலம்.
அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்திரிச்சார்ல சடக்குன்னு நம்ம ராஜ்மோகன் ஐயா. இங்க பாருங்க, நான் கல்வித்துறையை மட்டும் கையில வச்சிருக்கல, தொல்லியல் துறையும் கையில வச்சிருக்கேன். அங்க கம்பன் கால்வாய் ஓடுதுங்க, கம்பனை மண்ணை போட்டு மூடலாமா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்ல, அங்க ஓடுற தண்ணியும் கட 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 கடன்னு என்னை காப்பாத்துன்னு கேக்குதுல்ல. எங்க ஐயா காப்பாத்தி விட்டார்ல சொல்றார். அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம், மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட் எல்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எந்திரிச்சார் ஏவா வேலையா. இங்க இருங்க, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் விவசாயிலாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க, அது எங்களுக்கும் தெரியும். நாங்க எல்லா ஊருக்காரர்கிட்டையும் பேசி குறைஞ்சபட்சம் எல்லார்ட்டையும் பேசி அனுமதி வாங்கிட்டோம். 2-3 ஊருக்காரங்க இல்லைன்னாக்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையும் போய்கிட்டே இருந்துச்சு. இடையில காட்சி மாறிடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. உடனே நீங்க இவருக்காகத்தான் அவருக்காக என்ன பேச்சு இது, என்ன பேச்சு இது, கொஞ்சம் பார்த்து பேசணும் தம்பி அப்படிங்க. இதுல சம்பந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் இந்த பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்ல, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும் முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுல நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரன், மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகள் கூட்ட அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜ் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேல அமைச்சர் அரவையில் என்னுடைய சேம்பர்ல 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்கிற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று. அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்க டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றாரு. இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று. இப்ப நாங்க 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் எடுத்தாக்கா இங்க இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும், அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணணும். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதார நாளுக்கால் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்ப கையகப்படுத்திட்டோம், பணம் எல்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம் இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்தை அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அப்படியே தளி ராமச்சந்திரன் தப்புன்னு நினைச்சாரு, எங்களுக்கு பரந்தூர் வேணாங்க, நாங்க அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப முதலமைச்சர் சொன்னார்லா புல் கேப்பி அப்படின்னு மேசையை தட்டாம கேப்பியை வெளிப்படுத்துறார். பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து எங்களுடைய விவசாய சங்கம் 3 போகம் நெல் விளைகின்ற அந்த பகுதியில் விமான நிலையம் தேவையில்லை என்று பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கு அறிவித்த அந்த அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி தேவை, அதற்காக அரசுடைய தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது, அந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு. முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே வன்னியரசைய எந்திரிச்சார், புலங்காக்கி தான் அடைகிறார். ஐயா, நாங்க ஆரம்பத்திலிருந்து பரந்தூர் வேணாம் கூப்பாடு போட்டோம், கும்புரிச்சம் போட்டோம், போராட்டம் பண்ணோம், காலில் விழுந்த எல்லாம் பண்ணோம். ஆனா அப்ப இருந்த முதல்வர் கேட்கல. இப்ப இருந்த முதல்வர் சொன்ன சட்டுன்னு கேன்சல் பண்ணிட்டு அங்கிருந்து சிறைப்பிடிச்ச மக்கள் விடுதலை பண்ணிட்டார்களா. புல் ஹேப்பி டபுள் தமாக்கா அப்படிங்க. ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட 20 கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி சொல்ல வருகிறார்கள்.
நான் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருந்தபோது எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த கிராமத்து மக்களை சந்தித்து அழைத்து மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமே இதை சொல்லி, இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது, வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானது, மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் அகதிகளாக மாற்றுவதற்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்றைக்கே நாங்கள் எச்சரித்தோம். இன்றைக்கும் அதுதான் சொல்கின்றோம். அந்த திட்டம் மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது. நீங்க மாநிலத்துடைய வளர்ச்சியை விட மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் மண்ணை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பகுதி ஒரு சிறை வைக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. நானே பலமுறை போக முடியவில்லை. டூ வீலர்ல நான் போயிருக்கிறேன் அந்த பகுதியில். அப்படி பேரிகார்ட் போட்டு அந்த பகுதி முழுக்க அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவிப்பால் ஒரு தனியாருக்கு ஒரு விமான நிலையம் எடுத்துக் கொடுப்பதற்கு தான் இந்த வேலைகள் நடக்கின்றது. அதை அன்றைக்கே சொன்னோம். அதாவது ஒரு மாநில அரசு இன்னொரு விமான நிலையத்திற்கு நீங்க நிலத்தை எடுத்து கொடுக்கிற வேலையை எதுக்கு நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைத்தோம். அதைத்தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வரவேற்கிறோம். அப்படியே சடக்குன்னு பாமக இருந்து எந்திரிச்சார் கணேஷ்குமார். அவருக்கு ஒரு பெரிய டவுட், ஐயா நீங்க இந்த கனிம வளங்கள் எல்லாம் இது பண்றீங்க, ஒரு லெவலுக்கு கொடுக்குறீங்க, அவங்க 4 லெவலுக்கு எடுக்கிறாங்க. ஆனா அந்த கனிம வளம் போனது தானே, என் மனசெல்லாம் வலிக்குதுங்க. நம்ம இது உடம்புல இருந்து ஒரு பார்ட்டை வெளியில் எடுத்துட்டு திருப்பி சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ரீதிக்கு மருத்துவர் மாதிரியே பேசுறார். ஒரு திருடப்பட்டது, அதாவது முறைகேடாக எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 25 ரூபா. அதை முறைகேடாக எடுத்திருந்தா 2 மடங்கு கட்டிட்டா ராயல்டி அமௌண்ட் மட்டும் வசூல் செய்து விட்டால் போதும் என்ற அந்த அரசாணை இருக்கிறது. அதை அதாவது அனுமதி பெறாமல் முடிச்சிடறேன் ஒரு அனுமதி பெறாமல் எடுத்தால் 5 மடங்கு கட்டிவிட்டால் போதும் என்று இருக்குது. அப்ப முறைகேடாக எடுத்தவர்களுக்கு என்ன தண்டனை? முறைகேடாக எடுத்தவர்கள் பணத்தை கட்டிவிட்டா அது நியாயமாயிடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அரசாணை என்பது ஒரு முறைகேடாக எடுக்கப்பட்டவர்கள் அடுத்த முறை வேற யாரும் செய்யக்கூடாது. என்ன விட்டீங்கன்னா நான் கூட தான் முறைகேடாக எடுப்பேன், 2 வருஷத்துல நான் என்னோட அபராதத்தை கட்டிட்டா நான் நியாயமானவன் ஆயிடுவேனா? இந்த சட்டத்தை இருக்கக்கூடிய கூறுகள் அந்த அரசாணையை நீங்க பின்பற்ற போறீர்களா இல்ல அந்த அரசாணையை ரத்து செய்ய போறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. கடந்த ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படியே ஆதவர்ஜனா எந்திரிச்சு அவர் தான் சடக்குன்னு எல்லாத்துக்கும் இப்ப அவர் தானே பதில் சொல்றாரு. அதே தான் சொன்னார். இங்க பாருங்க, இதெல்லாம் எடுத்தவங்க யாரு என்னன்னு தெரியும். நான் என் வாயால சொன்னோம்னா நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், இன்னாள் அமைச்சர், எப்படி இருக்கலாம். ஆமா அந்த ஜி ஸ்கொயர் சொன்னோன்னே நீங்க எல்லாம் ஏன் பொங்குறீங்க, எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, சபாநாயகர் வாயிலாக அந்த விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குற்றப்பட்டார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்ல கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர் வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மலை பத்தி பதட்டம் பாத்தீங்கன்னா தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனால எந்த கட்சி பேரும் சொல்ல. எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைல் போட்டுக்குவாங்க. கூடி சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு.
எல்லாமே நடவடிக்கை இருக்கும். அந்த பக்கம் உடனே குய்யோ முறையோ சத்த உடனே அவை முன்னவர் சமக்கடு இருந்துச்சு. அவர் குனிஞ்சதில் நிமிராம புது பொண்ணு மாதிரி மைக்கு போய் அப்படி அடிச்சுட்டு யார் பேரையும் குறிப்பிடாத போது நீங்க ஏன் எல்லாரும் கும்பிடிச்ச போறீங்கன்னு மைக்கை டபக்கத்தில் வச்சு கீழே உட்காண்டார். அவருக்கு கொஞ்சம் அப்படி நிமிந்த மைக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் யாருடைய பெயரும் அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே யாருடைய பெயரும் குறிப்பிடாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எழுந்து நின்று கோஷமிடுவது சரியாக இருக்குமா என்பதுதான். மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார் பேசுங்க. உட்காருங்க தம்பி உட்காருங்க. நான் பேச உட்காருங்க. சபாநாயகர் அவர்களே, இந்த அவர் வச்சிருக்காரு, அவர் இவரா இருக்கலாம், இவர் அவரா இருக்கலாம், அந்த அங்க சுத்தி ஏன் சுத்துறீங்க அப்படியே கிருட்டுன்னு சடக்குன்னு இன்னார் தான் வச்சிருக்கா, இன்னார் சொன்னா என்ன சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பிறகு கடைசியில் 2 கப் கூட உட்காந்துக்கிறீங்க. என்ன இது என்ன நல்லாவா இருக்குன்னு கேட்காரு. ஏவா வேலையா? ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் கூட விளக்கம் கூட ஒரு அமைச்சர் என்பது கூட்டு இருக்கா யாருனாலும் பதில் சொல்லலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்திருந்த நிலையில நான் குறிப்பாக சொல்றேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேர சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து இதுங்க வர இருங்க நீங்க நல்லவர் என்ற பேர் வச்சிருக்க நீங்க யாருக்கு எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க. அடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்க யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியா நான் யார் பேரையும் சொல்லல, நான் யார் பேரையும் சொல்லலன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காரு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்கான்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது பல்வேறு வகையில பொதுக்கூட்டம் மாதிரி எப்ப பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்க பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்துல ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று 19வது பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது சட்டப்பேரவை என்பது நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்க அவரோட மாற்று கருத்துல. ஆனால் 19வது பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? அப்படியே முஸ்தபா எஞ்சார் நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லி விட்டாங்களா என்ன தெரியல. எந்திச்சார் டபக்கு நினைச்சு எங்களை எப்படியெல்லாம் வசைப்பாடினாங்க, இதெல்லாம் வந்தபோது நாங்கள்லாம் என்ன பாடுபட்டோம். ஆனால் திமுக ஒன்றுமே பண்ணலை. எங்கள் ஐயா வந்தார், எங்கள் தலைவர் வந்தார், சட்டுன்னு சொன்னார், பட்டுன்னு முடிஞ்சு வச்சிடலாம், எவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குத்த வச்சிட்டார். ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டம், இந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழக தலைவராக இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கமாடும் சென்று இஸ்லாமிய மக்களை பாதுகாத்தது என்பதுதான் இந்த நிராசன உண்மை என்று பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாகவே நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்சாரியா கமிஷன் இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு 5 சைடு உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் கூப்பிடுவேன், பாசத்துக்குரிய நானா அவர்கள், நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம் நானா. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்கு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க,
காயிதே மில்லத் அவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. தப்புனே தமிமுன் அன்சாரி என்சார் இந்த வருங்க நீங்கள் சொல்லலாம், உங்கள் தலைவரை நீங்கள் புகழுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் உண்மைக்கு மாறா புகழப்படாது. அந்த சட்டம் வரும்போது தீர்மானம் கொண்டு வந்து எதிர்த்தது இங்கேருந்து தான், முதல்ல ஆரம்பித்தது திமுகலேருந்து தான். ஏன் இப்படி மறந்து பேசுறீங்க? சரி மறந்தா பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஏன் சொல்றிய அப்படின்னு இந்த பக்கத்திலிருந்து கேள்வி அம்பா சர்ன்னு விடுறாருல. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மெய்தீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். இங்க பாருங்க 3% மறந்து போச்சா? ஞாபகப்படுத்துறேன், கேட்கணும்ல. அதுல தானே உங்க வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கிய. என்னமா புதுசா வந்து நீங்க இதுபோல நாள் வரைக்கும் இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி இப்பதான் வெளிச்சது, அதெல்லாம் பேசப்படாது சொல்றாருல ஜவாஹிர் ஐயா. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். இதுவரைக்கும் தர்பார்ல பாத்தீங்கல்ல எப்படி போச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி தான் அடுத்த தர்பார்ல வரும். என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.